அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இவ்விண்ணையும் மண்ணையும் படைத்து அதை பரிபாலித்து வரும் ரஹ்மானுக்கே எல்லா புகழும். இன்னும் எம் மார்க்கத்தின் மணிக்குடமான எம்பெருமான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்களின் மீதும் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். இன்று துவா செய்தவளாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். கிப்லா கிப்லா அப்படிங்கிறது நம்ம ஒரு பொருளை முன்னோக்குனா அந்த முன்னோக்கக்கூடிய அந்த இடம் தான் கிப்லா அப்படிங்கிற பெயர். இப்போ ஒரு நபர் அவங்களுக்கு ஏதாவது ஒரு அறிவுரை தேவைப்படுது, அவங்களுக்கு ஏதாவது ஒரு அறிவு தேவைப்படுது அப்படின்னா அவங்க ஒரு நபரை முன்னோக்கி போவாங்க. அப்போ அந்த முன்னோக்கி போகக்கூடிய அந்த நபரை தான் ஹல்ரத் கிப்லா அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே அந்த கிப்லா அப்படிங்கிற வார்த்தை எதற்கு பயன்படுத்துவோம் அப்படின்னா நம்ம தொழுகக்கூடிய அந்த இடம், அதாவது தொழுகைக்காக நம்ம எந்த திசையை நோக்கி தொழுகுவோமோ அந்த திசையை தான் கிப்லா அப்படின்னு சொல்லுவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கூட்டத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க கிழக்கு திசைய கிப்லாவாகவும் ஒரு நாளைக்கு 3 தடவையும் அவங்க தொழுகுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டு மக்களும் ஒவ்வொரு திசைகளை அவங்களுடைய கிப்லாவா முன்னோக்கி அவங்க தொழுகுவாங்க. இப்போ இந்த உலகத்துல பல்லாயிரம் முஸ்லிம்கள் இருக்காங்க. அந்த கிரீஸ் நாட்டு மக்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க மேற்கு திசையும், இன்னும் தென்னாப்பிரிக்கா மக்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க கிழக்கு திசையும் அப்படின்னு சொல்லி உலகத்துல ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு திசையை நோக்கி அவங்க தொழுகுவாங்க. இதே இந்தியாவில் உள்ள மக்கள், இந்தியாவில் உள்ள முஸ்லிம்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க மேற்கு திசைய கிப்லாவா முன்னோக்கி தொழுகுவாங்க. இப்போ மக்காவில் காபாக்கு போனோம்னா அந்த காபாவை முன்னோக்கி அவங்க எந்த திசையில வேணாலும் தொழுகலாம். அதே அவங்க காபாக்குள்ள போயிட்டாங்கன்னா அந்த உள்ள போயும் அவங்க எந்த திசையில வேணாலும் தொழுகலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மஸ்ஜித்ல அவங்க தொழுகை நடத்திக்கிட்டு இருக்கும் போது அவங்க ஒரு திசையை முன்னோக்கி அவங்க தொழுகை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு அல்லாஹ் தஆலா கிப்லாவை மாத்தும்படி ஒரு வஹையை இறக்குன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகக்கூடிய திசையை மாத்துறாங்க. அந்த மஸ்ஜிதுக்கு பேர் தான் என்னன்னா மஸ்ஜிதுல் கிப்லத்தைன் அப்படிங்கிற இரண்டு கிப்லாக்களை உடைய மஸ்ஜித் அப்படின்னு அழைக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம பிரயாணத்துல போயிட்டு இருக்கோம். பிரயாணத்துல போகும்போது அந்த வண்டி கரெக்டான கிப்லாவை முன்னோக்கி தான் போயிட்டு இருக்குதுன்னா நம்ம அந்த திசையில உட்காந்து தொழுதுகிட்டு இருக்கோம். திடீர்னு அந்த வண்டி மாற இப்போ எங்கேயாவது திரும்புது அப்படின்னா அப்போ அந்த கிப்லாவினுடைய திசை மாறும். அந்த சமயத்துல நம்ம கிப்லாவை முன்னோக்கி தான் உட்காரணும் அப்படிங்கிற அந்த அவசியம் கிடையாது. ஆனா அதே சமயம் நம்ம ட்ரெயின் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா அந்த ட்ரெயின்ல நம்ம கிப்லாவை முன்னோக்கி மட்டும்தான் நம்ம உட்காரணும். அது எந்த பக்கமா திரும்புதோ அந்த நம்ம கிப்லா சைடை மட்டும்தான் நம்ம முன்னோக்கி தொழுகணும். இப்போ ஒரு நபர் எந்த ஒரு திசையும் தெரியாத ஒரு இடத்துல இருக்காங்க, அவங்களுக்கு கிப்லா அப்படிங்கிறது எந்த திசையில இருக்குது அப்படிங்கிறதே தெரியல. ஆனா அவங்க இப்ப தெரிஞ்சுக்கணும் அந்த நபர் இப்ப என்ன பண்ணணும்னா, ஒண்ணு அந்த ஒருத்தவங்க கிட்ட ஏதாவது கிப்லா எந்த பக்கம் அப்படின்னு தெரிஞ்ச ஏதாவது ஒரு நபர்கிட்ட ஒண்ணு கேட்டு தெரிஞ்சுக்கணும். அப்படி இல்லைன்னா இவங்களே ஆராய்ஞ்சு சிந்திச்சு சூரியன் எந்த பக்கம் மறையுது அப்படிங்கிறத எதையாவது அவங்க யோசிச்சு கிப்லாவை முன்னெடுத்து அவங்க தொழுதாங்க அப்படின்னா அந்த கிப்லா தவறான கிப்லாவா இருந்தாலும் அவங்களுக்கு அந்த தொழுகைங்கிறது ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லாஹ் நம் அனைவரும் காபாவையே கிப்லாவாக முன்னோக்கி அல்லாஹ்வை ஒருமித்த நினைவோடு தொழுவதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.